ஓம் சாந்தி. நான் தந்தையிடம் உண்மையான அன்பை வைத்திருக்கும் ஆத்மா. நான் நிறைவான ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக அவ்யக்த ரூபமாக இருக்கும் ஆத்மா. இந்த ஞானம் முற்றிலும் அமைதியாக இருப்பதற்கான ஞானமாகும். அதனால் அமைதிக்கடலான தந்தையை நான் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய முன்னேற்றத்திற்கான ஆதாரம் அன்பாகும். நான் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்கின்றேன். அன்பு இருப்பதினால் தந்தையை நினைவு செய்கின்றேன். நினைவு செய்வதன் மூலம் அனைத்துமே தாரணை செய்ய முடிகின்றது. முன்னேற்றத்திற்காக நான் எனது உண்மையிலும் உண்மையான தவணையை எழுதுகின்றேன். ஆத்ம அபிமானியாகி என்னை நான் மாற்றிக்கொண்டே இருக்கின்றேன். தந்தையை நினைவு செய்வதன் மூலமே எனது விகர்மங்கள் விநாசமாகின்றது. பாவங்கள் அழிந்து விடுகின்றது. நான் பாவனமாகி விடுகின்றேன். பிறகு நான் முக்தி, ஜீவன் முக்தியை அடைகின்றேன். இது நினைவு யாத்திரையாகும். தந்தையிடம் யோகத்தை ஈடுபடுத்தும் பொழுது ஜென்ம ஜென்மாந்திரத்திற்கான பாவங்கள் அழிந்து விடுகின்றது. நான் எவ்வளவு நினைவு செய்கிறேன் என்று எனது உள்ளத்தை கேட்கின்றேன். எனக்குள் அளவற்ற குஷி இருக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது தாக்கம் ஏற்படுகின்றது. இந்த திருமூர்த்தி சக்கரம் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து அனைவரையும் ஆஸ்திகர்களாக நான் ஆக்குகின்றேன். தந்தையை அறிந்து கொள்வதன் மூலம் அனைத்தையும் அறிந்து கொள்கின்றேன். என்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளும் பொழுது கண்கள் நல்லதாக ஆகிவிடுகின்றது. நான் ஆத்ம அபிமானியாக இருப்பதால் கண்கள் என்னை ஏமாற்ற முடியாது. தந்தையின் நினைவில்தான் நன்மை இருக்கின்றது. எழுந்தாலும் அமர்ந்தாலும் தந்தையின் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்கின்றேன். தூய்மையாவதின் மூலம்தான் சுகம் கிடைக்கின்றது. நாம் ஆத்ம அபிமானியாக ஆகி மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது அவர்களுக்கு அம்பு பதிகின்றது. நாம் சிவத்தந்தையின் குழந்தைகள். அதனால் கண்டிப்பாக
உலகிற்கு எஜமானர்களாக ஆக வேண்டும். ஒரே நாயகன் வந்து நம் எதிரில் நிற்கின்றார். அதனால் அவர் மீது அதிக அன்பு வைக்கின்றேன். தற்பொழுது நமக்கு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய திருமணம் விஷ்ணுபுரிக்கு செல்லும் பொழுதுதான் ஏற்படுகின்றது. முதலில் சிவ தந்தையிடம் செல்கின்றோம். பிறகு மாமியார் வீட்டிற்கு செல்கின்றோம். நாம் குடும்பத்தில் இருந்தாலும் தூய்மையாக ஆகின்றோம். பகவானின் மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரி. அது முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுக்கின்றது. நான் நினைவு யாத்திரை காண முயற்சி செய்கின்றேன். அதன் மூலம் நிர்விகாரியாக ஆகின்றேன். தந்தையின் நினைவின் மூலம் எனது அனைத்து மன ஆசைகளும் நிறைவேறிவிடுகின்றது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித ஆத்மாவின் விருப்பங்கள் விதவிதமாக இருக்கின்றன. ஆனால் பிராமண வாழ்க்கை பகவானுடன் அனைத்து சம்பந்தங்களையும் அனுபவம் செய்யக்கூடிய நிறைந்த வாழ்க்கையாகும். அதனால் எந்த ஒரு சம்பந்தத்தினுடைய குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்கின்றேன். எங்கு சர்வ அனைத்தும் என்பது இருக்கின்றதோ அங்குதான் சம்பன்னத்தன்மை இருக்கின்றது. அதனால் நான் அனைத்து சம்பந்தங்களாலும் நினைவு சுரூபமாக ஆகின்றேன். உள்ளுக்குள் தந்தையை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே மற்றவர்களுக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கின்றேன். நான் அனைவருக்கும் ஒரு தந்தையின் மகிமையை கூறுகின்றேன். நான் ஆத்ம அபிமானியாக ஆகக்கூடிய பயிற்சியை அதிகமாக செய்கின்றேன். நான் அதிகம் பேசாமல் இருக்கின்றேன். கடந்த காலங்கள் கடந்தவைகளாக இருக்கட்டும். முதலில் நான் என்னை மேம்படுத்திக் கொள்கின்றேன். பிராமண வாழ்க்கையில் பல்வேறு வகையான அனுபவங்களின் மூலம் ரமணிகரமான அனுபவம் செய்யக்கூடிய நிறைவான ஆத்மா நான். தந்தைக்கு சமமாக அவ்யக்த ரூபமாகி இயற்கையினுடைய ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து குழப்பத்தில் வராமல் இருக்கும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.